குறவர் சமூக பழங்குடி மக்களுக்கு சாதி சான்று கொடுக்க மாட்டேங்கிறான். 300 கிலோமீட்டர்ல போராடுறான். எங்க அண்ணன் சென்னையில இருந்து இங்க இருந்து ஓடுறான். இங்க அச்சிரமாக்கத்துல இருளர் மக்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க அண்ணன் சென்னையில இருந்து இங்க இருந்து ஓடுறான். இங்க அனகாபுத்தூர்லயும் சரி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடிசைகளை தரமட்டமாக்குறாங்க திமுக அரசு. கொற்ற மலையில போய் எங்க அண்ணன் அந்த போராட்ட களத்துல நிக்கிறான். நீ எல்லாம் எங்கடா போன? எவன்டா வந்த போராட்டத்துக்கு? நான் பரந்தூர் விமான நிலையமா என் அண்ணன் வந்து நிக்கிறான். வேங்க வயல் தண்ணீர மனத்தை கலந்துட்டான்னா அந்த மக்களை வாரி அணைச்சு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல என் அண்ணன் வந்து நிக்கிறான். நீ எல்லாம் எங்க போன? நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வா. இன்னும் நிறைய இருக்கு, வேற மேடையில் பேசுவோம். நன்றி, வணக்கம். நம் உயிர் அண்ணன் மேதகு வே. பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதோடு இந்த மேடையில் நான் பேச விரும்புகின்ற செய்திகள் வேறு. ஏதோ ஒரு கோமாவில் கிடந்து எந்திரிச்சு வந்தவங்க மாதிரி இந்த பிறந்த நாள் நிகழ்வை, மாவீர நாள் நிகழ்வை நாம் இந்த ஆண்டு அறிவித்த பிறகு சிலர் புதுசா எந்திரிச்சு வந்து பேசுறான். என்ன சொல்றான்? சீமான் அவர்கள் புலிக்கொடியவும் பிரபாகரன் அவர்களுடைய பெயரையும் பேசுவதை நாங்கள் இனி பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். என்னடா பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவீங்க? தலையை எடுத்துருவீங்க? நான் கேட்கிறேன், என்ன பண்ணுவ? 14 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்த? நீ என்ன செஞ்சு கிழிச்ச? அத சொல்லு. 2009 இதே செந்தமிழன் சீமான் ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த போது தான் நம்பிய தமிழர்களுடைய வீடு வீடா போய் கத்தி கதறி கொண்டு நின்னானே. அன்னைக்கு எல்லாரும் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போர்வைய போத்துட்டு தூங்கின ஈனப்பயல்வதானடா நீங்க? ஈனப்பயல் தானே நீங்க? பார்த்து பொறுக்க முடியாம நெஞ்சு வெட்டிச்சு நின்னு நாம் தமிழர்னு இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு களத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரும் சக்தியா கூடி நின்னா சட்டம் போடுறீங்களா நீங்க? சீமான் புலிக்கொடியை பயன்படுத்தக்கூடாது, பிரபாகரனுக்கு சுடர் ஏற்றக்கூடாது, அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம்னு எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். அது என்னன்னா, மோதுனா ஒன்னு நான் உயிரோட இருக்கணும், இல்லைன்னா நீ உயிரோட இருக்கண்டா. உயிரோட விட மாட்டேன்டா. யார்கிட்ட மோதுற? பிரபாகரனுடைய பிள்ளைகளிடம் மோதிரியா? வா மோதி பாப்பா. நெஞ்சுல இருந்தா நேருக்கு நேர வாடா, மோதி பாப்பா. அது என்னது? பிரஸ் கூட்டி வச்சுட்டு பேசுறது? நான் கேட்கிறேன், என்ன பேசுற?